வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ பயங்கர தூக்கம், எனக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இந்த நெக்கி பக்கி இருக்கா பாருங்க, வந்து கரெக்டாக வந்துட்டு எங்க காலை கடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து கிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எழுப்பி விட்டுறா. டெய்லியும் காலையில் தான் பொழப்பு. 5 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கும் நிக்கியோட இந்த அன்பு பாசம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா காலங்காத்தால வந்து கொட்டுவா. எதுக்கு அப்படின்னா சாப்பிட்றதுக்காக. ஸோ சாப்பாடு கொடுக்கறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா என்னையும் பமியையும் டார்ச்சர் பண்ணி எழுப்பி விட்டுருவா. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொடூரமான பூனையா இப்ப மாறிட்டு இருக்கா நிக்கி. ஒண்ணு காலை முட்டி பாத்தீங்கன்னா கீழே இந்த பாதம் இருக்கு பாருங்க, பாதத்துக்கு மேல வந்து கடிப்பா, இல்ல அப்படின்னா நேரா வந்து இங்க வந்து கடிப்பா, இல்ல அப்படின்னா வந்துட்டு இந்த அவளோட மீசை வச்சு மூக்குக்குள்ள கொண்டு வந்து விடுறது, புலிகேசி மாதிரி. இந்த மாதிரி சில வேலைகளை பாத்தீங்கன்னா காலங்காத்தால பண்ணுவா. ஸோ இன்னைக்கு எப்படியாவது ரெக்கார்ட் பண்ணிடணும்னு சொல்லி நினைச்சேன். கரெக்டா போன் எடுத்தவொடனே இறங்கி ஓடிட்டான். ஸோ முதல்ல நிக்கிக்கு பாத்தீங்க அப்படின்னா போய் ஃபுட்டை போடணும். ஸோ ஃபுட்டுக்காக தான் வந்து நான் எழுப்புனது. நேரா போய் ஃபுட்டை போடுவோம். ஸோ ஃபுட்டை போட்டுட்டு ஒரு சில வேலையெல்லாம் இருக்கு, அதை போய் பார்ப்போம். மம்மி வேலை தூங்கிட்டு இருக்கா, அவளை எழுப்பணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிக்கிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பசி. இங்கே பார்த்தீங்கன்னா கால் அப்படியே ஒட்டி 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 ஒட்டியே நிற்கும். வேற நேரத்தில் சும்மா இருக்கிற நேரத்தில் நம்ம கூப்பிட்டா கூட தெரியும் பார்க்காது. இங்கே வாடி அப்படின்னு சொன்னால் வரவே மாட்டான். காலை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. வா இங்க வா வா நிக்கி, ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா ஓடி வா. இவன் வேற நம்ம பசிய புரிஞ்சிக்காம படுத்துறானே. டேய் ஓபன் பண்றா, பசிக்குதுடா டேய். நல்ல பொண்ணா சாப்பிட்றான்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டை சுற்றி இருக்கிற சாப்பாடு அப்படியே தான் இருக்கும். சென்டரில் இருக்கு பாருங்க, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே நக்கு நக்கு நக்கிக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு எந்திரிச்சு வந்துடுவா. அவ்வளோதான், சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. என்ன டேஸ்டா, செம்ம டேஸ்டா. நான் சொன்ன மாதிரியே அங்கே மிச்சம் இருக்கும், கொஞ்சமாவது மிச்சம் இருக்கும். போய் பார்ப்போம். பார்த்தீங்களா பார்த்தீங்களா, சென்டரில் மட்டும்தான் சாப்பிடுவாங்க நிக்கி. ஏன்டி சாப்பிடல? திமிரு திமிராயிடுச்சு, திமிராயிடுச்சு இல்லையா? மண்டையும் நிக்கி பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனால் மொத்த உடம்பு பின்னாடி இருக்கிறது அவளுக்கு தெரியாது. பார்த்தீங்களா, இப்போதான் தெரிஞ்சிருக்கு. யாருன்னு தெரியுதா? எனக்கே பார்க்கறதுக்கு சிரிப்பாக வருது. அடியே வாசப்படி தான் தலகாணி தலை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு தூக்கம். பார்த்தீங்களா, கேமரா தெரியுதுன்னு சொல்லி அப்படியே திரும்பி படுத்தாச்சு. மார்னிங் ரொட்டீன். நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சாப்பிட மாட்டேங்குது. நிக்கி விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு பார்த்தீங்கன்னா தீந்துருச்சு. நாங்கள் அன்னைக்கே வாங்கணும்னு சொல்லி நினச்சோம், மறந்துட்டோம். என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது, நேராக அங்கே போகலாம். அங்கே ஒரு தடவை நாங்கள் பார்த்துருந்தேன் அங்கே விஸ்காஸ் இருக்கிறது. ஸோ அந்த விஸ்காஸை போய் வாங்கிட்டு வரணும். நான் பார்த்தீங்கன்னா 3 மாஸ்க்கு போட்டிருக்கேன். ஏன்னா கோயம்புத்தூரில் நான் இருக்கிற ஏரியாவில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதனால் வந்துட்டு 3 மாஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸில் வந்துடுவேன். அது வரைக்கும் தாங்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இறங்கி போவோம். A few inches later. கரெக்டாக நான் 9:30 மணிக்கு நாங்கள் கிளம்பி பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போயாச்சு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனால் உள்ளே அலோவ் பண்ணல. ஏன்னா உள்ளே இருக்கிற கூட்டம் வெளியே வரணும். நேற்று தான் எங்களுக்கு ஃபைன் போட்டாங்க, நீங்கள் உள்ளே போனால் வரக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுவும் வாங்க முடியல, எதுவும் வாங்க விடலை. நான் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி வந்துட்டேன், நாளைக்கு போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ மெயினாக வந்துட்டு நிக்கி குட்டிக்காக தான் போனோம். நிக்கியோட ஃபுட்டு தீர்ந்துருச்சு. இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் இல்லை, நேற்றுலேருந்தே நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா நிக்கி வந்துட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா. இதுதான் அந்த நிக்கியோட லிட்டர் பாக்ஸோட மேலே இருக்கிற டாப் இது, ஓகேவா? இதை வந்துட்டு வீடு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு நிக்கி. உள்ள தூங்கலை, எருமை தூங்கலை, சரியா? சும்மா உட்காந்து அங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு எங்களை. இந்த கீழ் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நாங்கள் என்ன பார்த்தீங்களா, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த கீழ் வழியாக இந்த நாளைக்கு தெரியும். வந்துட்டீங்களா ஒரு வழியா ஃப்ரேம்குள்ள? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து நிக்கியை வந்துட்டு குளிப்பாட்ட போகிறோம். நிக்கியை குளிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு, 1 மாசத்துக்கு மேலே ஆச்சு. பயங்கர நாத்தம், செம்ம நாத்தம் மேலே. ஸோ அந்த நிக்கி குட்டியை வந்து நீங்க நம்ம குளிப்பாட்ட போகிறோம். ஸோ குளிப்பாட்டிட்டு வேற லெவலில் ஒரு விஷயத்தையும் பண்ண போகிறோம். ஓடிட்டா பாருங்க, பிராங்க்னு கூட சொல்லலாம். நிக்கியை பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். பிராங்கா இல்ல பயப்படுத்துறமான்னு சொல்லி தெரியாது, ஏதோ ஒன்று பண்ண போறோம். ஆனா நிக்கிய பிராங்க் தான் இல்லையா?
ஸோ வேற லெவலில் வந்துட்டு நம்ம நிக்கியை ப்ராங்க் பண்ண போகிறோம். எல்லா செட்டப்பும் ரெடியாக இருக்கு. நீங்களும் ரெடியாக இருங்க. நல்லா சூப்பராக நிக்கியை குளிப்பாட்டி பவுடர்லாம் அடிச்சு நல்லா சிங்காரிச்சு ப்ராங்க் பண்ணுவோம். இப்போ நிக்கி வந்துட்டு கார் கடையில் போயிடுச்சு. இதையே ஒரு பொழப்பா வச்சுக்கிட்டு இருக்கு. பாத்தீங்களா அந்த கடைசியில தெரியுதா நல்லா தெரியுது. என்ன பண்ண போடா டேய் வெளிவடி. நம்மளோட Black and White புலிக்குட்டியை பாத்தீங்க அப்படின்னா கார் கடையில இருந்து பிடிச்சாச்சு. பெரிய திமிராக்கம் அப்படியே அம்மா அடக்கி உட்கார வச்சிருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உட்காராது. பாத்தீங்களா அவளோட டாய் வச்சுதான் வெளியே அவளோட டாய் வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா வெளியே கொண்டு வந்திருக்கோம். இப்போ இவளை கூட்டிட்டு போய் கழுவுவோம். நிக்கிய வச்சு வீடியோ எடுக்கணும்னா நிறைய எடுக்கலாம். இவளை இப்போ கூட்டிட்டு போய் நம்ம கழுவுவோம். ஃபுல்லா அந்த ஒயிட் கலர் எல்லாம் yellow கலர் ஆயிடுச்சு. பயங்கர நாத்தம். ஏய் அது ஃபுல்லா உட்கார்றதெல்லாம் அழுக்குல தான் போய் உட்காருவா. பாத்தீங்களா? ஸோ நிக்கியை குளிப்பாட்டுறதுக்கு டப்பை ரெடி பண்ணியாச்சு. டப்பு தானே இது? ஆமா. வாங்க உட்காந்து வரது பாத்தீல. மனுஷ குழந்தை கூட இப்படி உட்காராது. ஸோ நிக்கி வந்துட்டு குட்டியாக இருந்து குளிச்சு தான் பார்த்துருக்கீங்க. நிக்கி வந்துட்டு ஒரு ஆஃப் அடல்ட் ஆயிட்டா. ஸோ ஆஃப் அடல்ட் ஆகி நீங்கள் இன்னும் பார்த்துருக்க மாட்டீங்க. குளிச்சு தங்க குட்டி குளிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம அடல்ட் நிக்கி குட்டியை குளிப்பாட்ட போகிறோம். இல்லை ஆஃப் அடல்ட் நிக்கி குட்டியை குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பமாடி பாதி அடல்ட் நிக்கி குட்டி குளிக்க போறா. முடியெல்லாம் வளர்ந்துச்சு அந்த ஸ்டிட்ச் போட்ட இடத்துல. ஆமா. ஐயோ மூஞ்சி பாரு. குளிப்பாட்டமா தெரிஞ்சிச்சு அவளுக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு வந்துட்டு சீன் ஆக்க போறாங்க. ப்ளீஸ் வேண்டாம். வாங்க குளிக்க போலாம். பேசாம நல்லா குட்டியா உட்கார்ந்து சொல்லிட்டேன். நிக்கி இது 2 பேர் வேணும். அது எப்பவுமே அப்படிதான். அவன் மடியில ஏறி உட்காந்து குளிப்பாட்டுறப்போ பேண்ட் ஃபுல்லா ஈரமாயிடும். பேண்ட் மாத்திருக்கலாம்ல. இவளுக்காக நான் ஜீன்ஸ் போட்டு வந்து உட்கார்ந்தேன். இல்லைன்னா நகம் போட்டு வேற பேண்டா இருந்தா என்ன ரத்தம் வந்திருக்கு எனக்கு. ஏன் நிக்கி இப்படி பண்ற? அது குளிப்பாட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் இது எனக்கு குளிருது. சீக்கிரமா தண்ணி ஊத்தி விடணும். சரி ஓகே நான் கட் பண்றேன். டக்குன்னு போய் தண்ணி ஊத்தணும் நிக்கிக்கு. ஸோ நம்ம நிக்கி குட்டி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா குளிப்பாட்டி நிக்கியோட டவல் வச்சு மூடியாச்சு. மூஞ்சி பாத்தீங்களா? மூஞ்சி மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அதே மூஞ்சி தான். வால் பாத்தீங்களா? நிக்கியோட அழகு வால். அது குளிருது போல இருக்கு. சீக்கிரம் நிக்கி குட்டியை நம்ம தொடச்சு கொடுக்குறோம். வெயில் உட்கார வச்சு அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் காயும். உட்காரவே மாட்டா. ஆமா தொடக்கிறப்ப மட்டும் உட்காரவே மாட்டா. அப்படியே நடந்து போயிட்டே இருப்பா. A few moments later. நிக்கி கொஞ்ச நேரத்துக்கு நக்கியா மாறிடுவா. ஏன் நிக்கி? தங்கமணி க்ளீன் மணி ஆயிடுச்சு. பாத்தீங்களா? ஸோ நம்ம நிக்கி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒரு நக்கிட்டு இருக்கு. உட்காந்து ஹாலில் உட்காந்துட்டு நாங்கள் வந்துட்டு நம்ம நிக்கியை பயப்படுத்துறக்கா ப்ராங்க் பண்ணுறக்கான்னு சொல்லி தெரியல. ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். இதில் நாங்கள் 2 பேர்த்துல யார் கொஞ்சம் பயப்படுத்துறது? நானா நீயா? சரி நானே போகிறேன். நான் போல தான் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பம்மியை பயப்படுத்துறதுக்காக ஒரு மாஸ்க் நான் வாங்கியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாஸ்க்கை வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிக்கி குட்டியை பயப்படுத்த போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு விக் ஒன்று இருக்குது. முடிஞ்சா அதையும் போட்டு பார்ப்போம். நான் ரொம்ப அழகா இருந்தேன் அப்படின்னா அது 2யுமே போட்டுக்கிட்டே போய் நிக்கியை பயப்படுத்துவோம். போடுங்க. கொஞ்சம் டைட்டா இருக்கு. நான் அது வரைக்கும் போட்டு பார்த்ததில்ல. அம்மா எனக்கே பயமா இருக்கு. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா போய் நம்ம நிக்கியை பயப்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் திருப்பி உட்கார வச்சிடலாம். ஆமா ஃபர்ஸ்ட் அங்கே போய் எல்லாம் செட் பண்ணிட்டு வருவோம். ஸோ செட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை கெட்ட போட்டு போவோம். திருப்பியும் எல்லாம் போய் செட் பண்ணிட்டு வருவோம். ஸோ நிக்கிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் இப்போ வந்துட்டு நிக்கி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி தெரியல. நிக்கி என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி தெரியல. பார்ப்போம். போய் ரெடி ஆகிட்டு வரேன். ஓகேவா?
செட் பண்ணலான்னு பார்த்தா அது அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் நான் இப்போ கேமரா கையில் எடுத்திருக்கேன். சேல் இப்போ வந்துடுவான் கொஞ்ச நேரத்தில். நிக்கி என்ன ரியாக்ஷன் கொடுக்க போகுதுன்னு தெரியல. நிக்கி இங்கே பாரு. நிக்கிமா, நான் பிஸியா இருக்கேன். நிக்கிமா, யாரா அங்க வர மாதிரி இருக்கா? யார் அது? டா டா. யாரோ அங்க வராங்க. நிக்கி அங்கேயே தான்டா பார்க்குது ரூமில். போமா. ஐயோ எப்பா பேய் வருது. பேய் காப்பாத்துங்கடா. நிக்கி என்னடா அது? டாடியோட Dress போட்டு வரான். ஐயோ 4 கால் பேய். ஐயோ பயமா இருக்கு. இது மம்மி ஓடிடுங்க. பேய் வருது. நான் பாத்துக்கிறேன். ஒத்த நான் நிக்க போறேன் பேய் கூட. வாடா டேய், மூக்கிலே குத்துறேன் பாருடா டேய், ஓடி போயிடுறா. மனசிலாயவனு ஓட்டைக்குள்ள நம்ம டாடி கண்ணு இருக்கு. வந்து பார்க்குறான். அவனா இவன்? டேய் டாடி வெளிய வாடா. உள்ளே போய் அப்படியே தான் நிற்கிறான் அதே போஸில். தெரியுதா? டேய் டாடி ஓடி போயிடு, இல்லனா கடிச்சு வச்சிருவேன். போகுது. அப்புறம் பாத்துக்கோ. சவுண்டு பார்த்தியா? நீ இருக்கு அப்படிங்கறனால தான் அந்த பேய் நான் எதுவும் பண்ணாம இருக்கேன். நம்ம நிக்கி அப்போ சவுண்டு விட்டா. நானே தான் மம்மி. தங்கமணி. ஏய் நிக்கி இங்க பாரு. பார்க்க மாட்டேன்டா. இங்க பாரு. இங்க பாரு. போயிடா. இல்ல சேர்ல உட்கார்ந்து இருக்கான். இங்க பாரு. ஏய் நிக்கி. நிக்கிமா. தங்கமணி. என்னை இறக்கி விடுறா. தங்கமணி. நான் இப்போ வந்து பார்க்குறேன் மறுபடியும். தங்கமணி. மம்மி இவன் கூட பேசாதீங்க மம்மி. நான் ஸ்டார்டிங்கில் பயந்துட்டேன். எந்திரிச்சு நின்னது பார்த்தியா? அது நாய் மாதிரி மோப்பம் பிடிக்குது. என்னோட ஸ்மெல் வந்த உடனே கொஞ்சம் அடங்கிட்டா. நாய் பாதி பூனை பாதி. வேற யாராவது வச்சு பயன்படுத்தி இருக்கணும்டா. நான் அட்லீஸ்ட் ட்ரெஸ்ஸாவது மாத்திரணும். ஆமா மாத்திருக்க வேண்டியதானே. கடிச்சு வச்சிருப்பேன்டா உன்னை. இவன் தானே அங்க வந்தது. என்னது அலாட்டாவே இருக்கு. இல்லனா உங்க கூட வாழ முடியுமாடா? ஏய் மம்மி நீயும் மாடி. யாரா இவன்? யார் மூஞ்சிடா இது? டேய் டாடி வேண்டாம்டா. எதுவா இருந்தாலும் பேசி கேட்டுக்கலாம். வேண்டாம். டேய் வேண்டாம். ஓடுறா. ஸோ இந்த மூஞ்சியை பார்த்து தான் வந்து நிக்கி அவ்வளோ பயப்படுறா. அன்னைக்கு பம்மியும் பயப்பட்டா. ஆனால் பம்மியை பயப்படுத்துறப்போ நிக்கி இருந்துச்சா என்ன? நிக்கி அப்போ இல்லை. அங்க இருக்கா பாருங்க. நிக்கி கூட வா. வரேன் மம்மி. சீக்கிரமா இங்க வா. நீ கூப்பிட்டா நான் வர மாட்டேன்டா. தங்கமணி. பார்க்க மாட்டேன். அல்லி மலர் கொடி அங்கதம்மே ஒட்டார. அடே டாடி நிறுத்துடா. உன் பாட்டுக்கு அந்த பேயே பரவாயில்ல போல இருக்கு. எனக்கு தூக்கம் வேற வருதுடா. தூங்க விடுறா. இந்த மாதிரி ட்ரீட் சாப்பிட்றப்போ விஸ்காஸ் சாப்பிட்றப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சி வேற மூஞ்சி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு கொடூரமான தீனி பண்டரமா மாறிடுவாங்க. ஆக்சுவலா ட்ரீட் அவ்வளோ கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா நிக்கிக்கு பிடிக்குது. நாங்க வீக்லி ஒன்ஸ் தான் தரோம். மூஞ்சி பாரு. இந்த மாதிரி வந்துட்டு டைனிங் டேபிள்ல ஏறி உட்கார்ந்தா சாப்பிடுவாங்க. அக்கா நிக்கி அக்கா எல்லாரும் டைனிங் டேபிள் உட்கார்ந்தானே சாப்பிடுறாங்க. வீடியோட எண்டிங் வந்தாச்சு. நம்மளோட நிக்கி குட்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல அந்த மாஸ்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த டைம்ல பாத்தீங்கன்னா பயந்தோட சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாஸ்க கண்டுக்க கூட மாட்டீங்களா. கொஞ்ச நேரம் மாஸ்க் வச்சு விளாண்டு இருந்தா. ஸோ அந்த பயம் வந்துட்டு கம்ப்ளீட்டா போயிடுச்சு. வீடியோ செம்ம ஜாலியா இருந்திருக்கும், செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் கூட எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். ஷார்ப்பா இந்த வீடியோ ஒரு 4:30 மணிக்குள்ள பாத்துருவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கோட வீடியோ ஷவுட் அவுட், அதாவது நம்ம யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழன் பெட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு. இதுல ஏகப்பட்ட பெட்ஸ் சம்பந்தமான வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சோ லாஸ்டா இந்த புறா வளர்த்துறது, புறாவோட முட்டை, இந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா போட்டுட்டு இருக்காங்க. அந்த சேனலோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பை பை. See you. என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஃபன்னான பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க அதுல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.